ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமா ட்ராவலிங்லாம் இருக்கேன். பேக் டு ஆஃபீஸ் இன்னும் வரல. அதே மொபைல் டேட்டாவில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். மேபி 2 days இன்னும் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் என்னால் அவுட்புட் என்ன கொடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி 50 1 hour டைம் ஃப்ரேம். இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் உங்களால். இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். ஸோ பிரேக் அவுட் கொடுத்து ப்ரைஸ் மூமெண்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18,200 ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சொன்னது ப்ரீவியஸ் சப்போர்ட்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்கும் ஆகிருக்கு, மல்டி டைம்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த டைம் வந்து 18,200 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஃப்ரேமில், அதாவது நம்ம 10 minutes டைம் ஃப்ரேமில். ஸோ ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் ஹால்ட் ஆகிட்டு அகைன் வந்து 18,200 திரும்ப ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 828க்கு நல்ல ப்ரைஸு ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷார்ப்பாக புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ப்ரைஸ் ஒரு சின்னதாக கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் வந்து அப்பும் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 18,200 ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்லிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் இப்போதைக்கு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே 17,800லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இப்போது இதில் வந்து உங்கள் ட்ரெண்ட் லைன் இப்படின்னு ட்ராப் பண்ணிட்டு பிரேக் டவுன் ஆக்ஷன் சேல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வெரி ரிஸ்க். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிட்டா சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவும் ரிஸ்க் ஆகிடும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 18,000 ரவுண்ட் நம்பர் கட் ஆகிடுச்சுன்னா சேல் பண்ணலாம் அப்படின்வாங்க. அது ரிஸ்க் ஆகிடும். அந்த மாதிரி ரிஸ்க் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க பாரு, செல்லிங் ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள அகைன் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேபி இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடும், உங்களுக்கு ட்ராப் பண்ணி அகைன் வந்து அப்பமும் கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ செல்லிங் சிக்னல் வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, எவ்வளோ தூரம் போட்டு விடுங்க. எனக்கு 17,800 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் வந்து நம்ம செல்லிங்கான ஒரு பிளான் பண்ண முடியும். தர அதுக்குள்ளே நம்ம செல்லிங்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்கள் பிளான் என்ன இருக்குன்னா வரட்டும், ட்ரெண்ட் லைன் டச் பண்ணட்டும். அதாவது இந்த 18,000 லெவலில் வந்து டச் பண்ணிட்டோம். டச் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு பிரேக் அவுட் மாதிரி மேலே அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பை பண்ணுங்கள். அதனுடைய லோ என்னவோ அந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 18,200 ஜர்னிக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் 17,800 ஜர்னிக்காக சேல் சைடு வெயிட் பண்ணுறதை விட நீங்கள் அப்பர் சைடு இருங்க. நான் சொல்ல சேல் சைடு போகாது அப்படின்னு சொல்ல வரல, நம்ம ரிஸ்கி ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த லைக்ஸ் பண்ண ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த 500 லைக்ஸ் நல்லா சூப்பராக போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 400-450 லைக்ஸ் தான் வருது. மறந்துட்டவங்க லைக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் வியூ. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் நெட் இல்லைங்களா. இது பாருங்கள், இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆனது எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா பிரேக் ஆகிட்டே வருது பாருங்கள். 1, 2, 3. இப்போ 3வது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்காக அப்பமுக்காக வருது. அதாவது நம்மளுடைய 43,500 லெவல் டச் பண்ணுறதுக்காக மேலே ப்ரைஸ் வந்து நல்ல மூமெண்டம் ஆகிட்டுருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹால்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து புதுசாக சேல் பண்ணுறவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு வால்யூம் வந்து செல்லிங்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களும் கடைசியாக பீட் பண்ணி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மேலே போயிட்டுருக்காங்க. இதில் வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னா ஒன்லி ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் தேடாதீங்க. ஓகேங்களா? செல்லிங் பிளானே கிடையாது. இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த லெவல் சப்போர்ட் லெவல் வரட்டும். இந்த சப்போர்ட் லெவல் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும். அகைன் வந்து பையிங்கான மூமெண்டம் பார்க்கலாம். இதுக்கு கீழே சேல் அப்படின்னா வேணாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் இருக்குது. 42,800லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து திரும்ப சப்போர்ட் லெவல் தான் ஒர்க் ஆகும். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த லெவல் திரும்பவும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 42,800 பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகிட்டோம். மேலே அப்பமுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
ப்ரைஸு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கட்டும். மேலே இந்த பிரேக் அவுட்டில் பையிங்காக வெயிட் பண்ணுங்கள். மேபி டைம் இருக்கலாம், 12 மணி 1 மணி எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது. ஒன்லி ஃபார் பை சைடு பட்டன் இருக்கும், சேல் சைடு அவாய்ட் பண்ணிவிடுங்க. சேல் சைடு வரட்டும், அந்த ட்ரேடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. அதாவது நான் என்னோடய வியூ தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செல்லிங் வச்சு இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நீங்கள் பை சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி ஒரு டெல் லைன் கட் ஆகிட்டு இப்படியே ஃபால் ஆகிட்டு கீழே வந்துட்டே இருக்குது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சேல் சைடு வியூ இல்லை அப்படின்றப்ப நம்ம சேல் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. 1000 இல்லை 2000 பாயிண்ட் கீழே பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு லோ பிரேக் ஆகிட்டு அதுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் மட்டும் நம்ம சேல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 42,800 வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். பிரேக் ஆகிட்டு உடனே சேல் பண்ணுவோமா? இல்லை, அதுக்கு லோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து செல்லிங்கான வாய்ப்பு தரலாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்லி ஃபார் பை சைடில் இருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலிங்கில் அந்த வீடியோ போடுறது இருந்தாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும், நெட்டு சரியாக ஒர்க் ஆகாது. அப்புறம் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னால் ரிப்ளையும் பண்ண முடியல சரியாக இந்த வீக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நார்மல் அப்டேட்ஸ் கிடைக்கும். எல்லா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாரும் டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணி வைங்க, நெக்ஸ்ட் வீக் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா ட்ராவலிங் சொல்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது சரியாக. நீங்கள் என்ன சென்ட் பண்ணீங்க, உங்களோட டவுட்ஸ் என்ன, எதுவும் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, சரி. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கடந்து மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இது சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து அப் மூவ்க்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் எதுக்கும் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இதில் சப்போர்ட் என்ன எடுத்துகிட்டு அகைன் அப் மூவ் கொடுத்தா திரும்ப நீங்கள் பையிங்காக பிளான் பண்ணுங்கள். செல்லிங்காக பிளான் எதுவும் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் ரீடெஸ்ட் அகைன் அப் மூவ்க்காக மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வருது அப்படின்னா செல் பண்ணலாம் அப்படின்னா இல்லை, இந்த செல் பண்ணலான்றது இதெல்லாம் சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். உடனே இது இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகணுன்னு இந்த 19,000 இருக்கு இல்லைங்களா, அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். உடனே ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. திரும்ப ட்ரெண்ட் லைன் மேலே வரலாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து திரும்ப பையிங்காக பிளான் பண்ணுங்கள். இதுக்கே ட்ராவல் ஆகிட்டு தான் நோ ட்ரேடிங் எதுவும் எடுக்காதீங்க. ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.